நீங்க என்னதான் ட்ரை பண்ணியும் உங்களோட பெல்லி ஃபேட் குறையவே இல்லையா? அதுக்கான முக்கிய காரணம் நீங்க தப்பான எனிமே டார்கெட் பண்ணிருக்கீங்க. பொதுவா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கைகளால பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இதத்தான் ஃபேட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் பலருக்கும் தெரியாத உண்மை என்னன்னா, நம்ம உடம்புல ரெண்டு விதமான ஃபேட் இருக்குது. ஒன்னு சப்குட்டேனியஸ் ஃபேட், இது நம்ம ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் நடுவுல ஒரு லேயர் மாதிரி உருவாகி இருக்கும். ரெண்டாவது விசரல் ஃபேட், இது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இன்டெஸ்டைன், ஹார்ட், பான்கிரியாஸ், லிவர் போன்ற ஆர்கன்ஸ் சுத்தி ஃபார்ம் ஆகி இருக்கும். பலருக்கும் டயபெட்டிஸ், ஃபேட்டி லிவர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் போன்ற பெரிய பெரிய பாதிப்புல ஏற்படுதுல, அதுக்கான முக்கிய காரணமா இந்த விசரல் ஃபேட் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விசரல் ஃபேட்டை ரிமூவ் பண்ணாத வர உங்க உடம்புல இருக்கிற பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல இன்னொரு ஆபத்தான விஷயம் என்னன்னா, இது ஃபேட்டியா இருக்கிறவங்க உடம்புல மட்டும் இல்ல, பலர் வெளியே பார்க்க ஸ்லிம்மா இருப்பாங்கல்ல, அவங்கள 125 பேருக்கு இந்த விசரல் ஃபேட் இருக்குன்றத ரீசன்ட் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இத டோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தின் அவுட் சைடு ஃபேட் இன்சைடு. இது ஒபேஸா இருக்கிறத விட பல மடங்கு ஆபத்தானது. பட் இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இந்த விசரல் ஃபேட்டை ரிமூவ் பண்றதுக்கான மெத்தட் நம்ம கிட்ட இருக்குது. அதுக்காக நான் இன்னைக்கு உங்களுக்கு 3 ஜாப்பனீஸ் புரோட்டோகால் பத்தி சொல்ல போறேன். நம்பர் 1, ஈட் ரெயின்போ வெஜ்ஜீஸ். நம்பர் 2, ஸ்பெஷல் டீ. நம்பர் 3, த 75% மூவ்மெண்ட் ரூல். இந்த மூணையும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா 2 மாசத்துல 48% ஆஃப் விசரல் ஃபேட் உங்க உடம்புல கண்டிப்பா காணா போயிடும். இத நானா சொல்லல, ஸ்டடீஸ்ல இத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் அசார். நான் யங்ஸ்டருக்கு தேவையான பல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். விசரல் ஃபேட்டை ரிமூவ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எனிமியோட ப்ரொஃபைல்குள்ள போயிட்டு அவனை பத்தின கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுப்போம். இல்ல எனக்கு டைரக்டா சொல்யூஷன் தான் வேணும்னா அப்போ ஸ்கிரீன்ல டைம் காட்டுறேன், அந்த டைமிங்ல இருந்து வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சாதாரணமா கையில பிடிக்க முடியற ஃபேட் இருக்குல்ல, இது ஜஸ்ட் வெறும் எனர்ஜி ஸ்டோரேஜ் தான். எப்போலாம் நம்ம உடம்புக்கு எனர்ஜி பத்தாம போகுதோ அப்போ அந்த ஃபேட் எனர்ஜியா மாறிடும். நீங்க என்னதான் இதை எனிமியா பார்த்தாலும் ஆக்சுவலி அவன் உங்களோட நண்பனா தான் இருக்கான். பட் அதுக்குள்ள மறைஞ்சி இருக்கிற கருப்பு ஆடு தான், இல்ல மஞ்சள் ஆடுதான் விசரல் ஃபேட். இவன் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சிறுகுடல், பெருகுடல், ஹார்ட், கிட்னி, லிவர் இப்படி உடம்புக்குள்ள இருக்கிற ஆர்கான்ஸை சுத்தி டைட்டா கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு ஒட்டுண்ணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் அந்த ஆர்கான்ஸ் மேல சுத்தி ஒட்டிட்டு இருக்கிறதுனால அது மேல பிரஷர் ஏற்பட்டு அந்த ஆர்கான்ஸ் செய்ய வேண்டிய வேலை இருக்குல்ல, அது அதோட வேலையை ரொம்ப ஸ்லோ பண்ணிடுது. அது மட்டும் இல்லாம இவன் ஒரு சுரப்பி மாதிரி ஆக்ட் ஆகி உடம்புக்குள்ள இருக்கிற மத்த நல்ல ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணி டாக்ஸிக் கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். இதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுது, மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகுது. சோ நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் பலருக்கு ஃபேட்லெஸ்ஸே நடக்காம ஆகுது. சொல்லப்போனா நீங்க இன்னும் ஃபேட்டியா குண்டா மாறிட்டே போறதுக்கும் இவன் தான் முக்கிய காரணமா இருக்கிறான். சோ இப்போ क्वेश्चन என்னன்னா, இவனை எப்படி நம்ம உடம்புல இருந்து விரட்டி அடிக்கிறது? அதுக்கு நம்ம 3 ஸ்டெப் பிளான்ல தான் இவனை அட்டாக் பண்ணி ஆகணும். முதல்ல அவனுக்கு கிடைக்கிற ஃபுட் சப்ளைவை கட் பண்ணணும். ரெண்டாவது அவன் உருவாக்குற என்சைம்ஸை பிளாக் பண்ணணும். கடைசியா அவனை மொத்தமா காலி பண்ணி ஆகணும். நான் உங்ககிட்ட சாதாரணமா வெஜிடபிள் சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் நம்ம விசரல் ஃபேட்டோட ரூட் கேஸை டார்கெட் பண்ணி ஆகணும். இந்த விசரல் ஃபேட் நம்ம பாடியில grow ஆகிறதுக்கு 2 முக்கியமான ரீசன் இருக்குது. இந்த காரணத்தை நம்ம முதல்ல கட் பண்ணி ஆகணும். முதல் காரணம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். உங்க உடம்ப ஒரு இன்ஜின் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு இன்ஜின் ரொம்ப நேரம் ஹீட் ஆனா என்ன ஆகும்? அதை சுத்தி துரு பிடிக்கும்ல, அதேதான் உங்க செல்ஸ்லயும் நடக்குது. இந்த இன்டர்னல் ரெஸ்ட் தான் சயின்ஸ்ல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மூலமா தான் விசரல் ஃபேட் இன்னும் நல்லா grow ஆகிட்டு இருக்கு. பட் இப்ப கேள்வி என்னன்னா, இந்த செல்ஸை சுத்தி ஏன் துரு பிடிக்குது? அதுக்கான காரணம் எக்ஸஸ் ஆன சுகர் எடுத்துக்கிறது, ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்னு சாப்பிடுறது, பொல்யூஷன்ல சிக்கிறது அண்ட் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறது. விசரல் ஃபேட்டுக்கான இரண்டாவது காரணம் அரோமாட்டேஸ். நம்ம உடம்புல அரோமாட்டேஸ்னு ஒரு என்சைம் இருக்கு. இது உங்க உடம்புல இருக்கிற டெஸ்டோஸ்டிரோனை ஈஸ்ட்ரோஜனா மாத்திர வேலையை பாக்குது. நீங்க நல்லா சாப்பிடுறீங்க, பட் உங்க உடம்புக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி எது கொடுக்காம இருக்கிறப்போதான் இந்த என்சைம் இம்பேலன்ஸ் ஆகி உங்க உடம்புல இருக்கிற டெஸ்டோஸ்டிரோன் எல்லாத்தையும் இது ஈஸ்ட்ரோஜனா மாத்திட்டு இருக்கு. இதனால என்ன ஆகுது? இன்னும் விசரல் ஃபேட் grow ஆகுது. சோ இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் அரோமாட்டேஸ் ரெண்டையும் தடுக்கிறதுக்கு நமக்கு தேவையானது தான் கரோட்டினாய்ட்ஸ். இது பிளான்ட்டுக்கு கலர் கொடுக்கிற பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கேரட்ல இருக்கிற ஆரஞ்சு, டொமேட்டோல இருக்கிற ரெட், கீரைகள்ல இருக்கிற கிரீன், இதெல்லாம் வெறும் கலர் இல்ல, இத இன்டர்னல் கிளீனிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஜப்பான்ல ஒரு ஸ்டடி ஒன்னு கண்டக்ட் பண்ணாங்க. அதுல ஒபேசிட்டியா இருந்த மக்களுக்கு
குழந்தைங்களுக்கு 8 வீக்ஸ்க்கு கேரட்ஸ், கேபேஜ் மாதிரியான கரோட்டினைட்ஸ் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட கொடுத்தாங்க. ரிசல்ட் என்ன வந்துச்சு தெரியுமா? அவங்க உடம்புல இருந்த விசரல் ஃபேட் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகி இருந்துச்சு. அதாவது அவங்க சாப்பிட்ட கரோட்டினைட்ஸ் செல்ஸ்ல இருக்கிற ரஸ்ட நியூட்ரலைஸ் பண்ணி ஃபேட் பர்ன் ஏஜென்ட்ஸை ஆன் பண்ணி விட்டுடுச்சு. அட் தி சேம் டைம் அந்த அரோமாட்டிஸ் என்சைமையும் பிளாக் பண்ணி விட்டுடுச்சு. சோ உங்க உடம்புல இருக்கிற விசரல் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு இனி உங்க பிளேட்ல இதெல்லாம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ப்ரோக்கோலி, கேபேஜ், காலிஃப்ளவர், yellow and red bell peppers, carrots, purple cabbage, red radish. சரி, இப்போ ஒரு ஸ்பெஷாலிட்டி மேக் பண்ணி எப்படி இந்த விசரல் ஃபேட்டை அட்டாக் பண்றதுன்னு பார்க்கலாம். கிரீன் டீ குடிச்சா வெயிட்லெஸ் ஆகும்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் பல ஆட்ஸ்ல கூட பார்த்திருப்பீங்க. பட் அதை ட்ரை பண்ணி பார்த்தா எல்லாரும் சொன்னது என்ன தெரியுமா? வேலைக்கே ஆகல. ஏன்னா பெரும்பாலான மக்கள் கிரீன் டீ குடிக்கிறேன்னு சொல்லிட்டு வெறும் சுடு தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் கிரீன் டீக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான சயின்ஸ் பத்தி அவங்களுக்கு தெரியல. கிரீன் டீல பாத்தீங்கன்னா கேட்டச்சின்ஸ்னு ஒரு மேஜிக் காம்பவுண்ட் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது EGCG. இது பாத்தீங்கன்னா ஒரு லாக் அண்ட் கீ மாதிரி வேலை செய்யும். நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட் செல்ஸ் இருக்குல்ல, அது எப்பயும் லாக் ஆகி தான் இருக்கும். இந்த லாக்க ஓபன் பண்ணி ஃபேட்டை வெளியே கொண்டு வர வைக்கிற வேலையை தான் இந்த கிரீன் டீல இருக்கிற EGCG பண்ணுது. அண்ட் கிரீன் டீல இருக்கிற கெஃபைன் பாத்தீங்கன்னா ஃபேட்லெஸ் மெஷினான மெட்டபாலிசமை கிக் ஸ்டார்ட் பண்ணி விடுது. கிரீன் டீயோட இதை விட இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம உடம்புல லிபேஸ்னு ஒரு என்சைம் இருக்கு. இதுதான் நம்ம சாப்பாட்டுல இருக்கிற ஃபேட்டை அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ற வேலையை பாக்குது. பட் கிரீன் டீ இந்த என்சைமை பிளாக் பண்ணிடுது. அதாவது உங்க வயித்துக்கு பவுன்சர் செட் பண்ணி ஃபேட் ஸ்டோர் ஆக விடாம பாத்துக்குது. பட் ஆனாலும் பலருக்கும் வேலை செய்யாம போறதுக்கு காரணம், பலரும் லிப்டன் மாதிரி இருக்கிற டீ பேக்ஸ சுடுதண்ணில போட்டு முக்கி குடிக்கிறாங்க. இதனால பெருசா எந்த யூஸும் இல்ல. ஏன்னா இதுல EGCGயோட பவர் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, மச்சா ஆர் செஞ்சா அப்படின்றத வாங்கி குடிக்கணும். ஏன்னா இதுல ஃபுல் லீஃப் யூஸ் பண்ணி இருக்கிறதால EGCGயோட பவர் அதிகமா இருக்கும். பெஸ்ட் ஜாப்பனீஸ் மச்சா கிரீன் டீ பவுடருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உண்மையிலே ஃபேட் லாஸ் பண்ணணும்னு சீரியஸா இருக்கிறவங்க எல்லாருமே இத கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. இதை எம்டி ஸ்டொமக்ல குடிக்காம காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச பிறகு ஆர் ஈவினிங் குடிச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். இதை எப்படி கரெக்டா பண்ணணும்னா, ஒரு கப்ல 1/2 டீஸ்பூன் மச்சா பவுடர் போட்டுக்கிட்டு போதுமான அளவு ஹாட் வாட்டர் ஊத்திட்டு கட்டியாகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அண்ட் உங்க வீட்ல லெமன் இருந்தா 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை டெய்லி காலையில குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க விசரல் ஃபேட்டுக்கு இது ஒரு பெஸ்ட் அட்டாக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அட்டாக்ல விசரல் ஃபேட்டை அன்லாக் பண்ணி அதை பர்ன் பண்றதுக்கான இன்ஜினை ஆன் பண்ணிட்டோம். இப்போ கடைசியா மூணாவது அட்டாக்ல அதை நம்ம உடம்புல இருந்து எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். பல பேர் சொல்லுவாங்க, ஜிம்முக்கு போ, ஹார்ட் ஒர்க் அவுட் பண்ணு, சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணு, ஃபாஸ்டிங் இருன்னு. பட் இதுல ஒரு சயின்டிபிக் ட்ராப் இருக்குது. ஏன்னா மூச்சு மூட்டுற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்றப்போ என்ன ஆகுதுன்னா, உடம்புல கார்டிசோல் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. கார்டிசோல் உடம்புல அதிகமாகறப்போ இந்த விசரல் ஃபேட் பாடியை இன்னும் கெட்டியமா புடிச்சிக்குது. ஜப்பான்ல ஒரு ஸ்டடி ஒன்னு கண்டக்ட் பண்ணாங்க. அதுல கலந்துகிட்ட மக்களை வாரத்துல 2 டைம்ஸ் மட்டும் சைக்கிளிங் பண்ணணும், அதுவும் 75% இன்டென்சிட்டில பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் அவங்களோட வெயிட்டை செக் பண்ணி பார்க்கறப்போ அவங்க வெயிட்ல எந்த சேஞ்சஸும் ஏற்படல. பட் அவங்க விசரல் ஃபேட்டை பார்க்கறப்போ 48% குறைஞ்சி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த விசரல் ஃபேட் கட்டானதுக்கு காரணம் அந்த 75% இன்டென்சிட்டி தான். பட் இப்ப கேள்வி என்னன்னா, அந்த 75% இன்டென்சிட்டி ஜோனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு சிம்பிள் டாக் டெஸ்ட் இருக்கு. எக்ஸசைஸ் பண்றப்போ உங்களால பாட்டு பாட முடிஞ்சா அப்போ அது லோ இன்டென்சிட்டி. ஆனா அதே உங்களால எக்ஸசைஸ் பண்றப்போ வாயை திறந்து பேசவே முடியலன்னா அப்போ அது ஹை இன்டென்சிட்டி. பட் எப்போ உங்களால பேச முடியும் ஆனா மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமா இருக்குதோ அதுதான் சரியான 75% இன்டென்சிட்டி. இந்த ஜோன்ல தான் உங்க விசரல் ஃபேட் பர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகும். பட் கடைசியா உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் சொல்லிக்கிறேன். பல பேர் பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரீம் டயட் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. பட் இப்படி பண்றப்போ என்ன ஆகுதுன்னா, பாடி அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏதோ பஞ்சம் வர போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஃபேட்டை இன்னும் நல்லா புடிச்சு வச்சுக்குது. இதனாலதான் பலருக்கும் என்ன ட்ரை பண்ணாலும் ஃபேட் லாஸே நடக்க மாட்டேங்குது. சோ புரிஞ்சுக்கோங்க, டயட்டுக்கு ஒரு லிமிட் இருக்கு, பட் எக்ஸசைஸ்க்கு லிமிட் இல்ல, ஆனா இன்டென்சிட்டி இருக்கு. சோ உங்க பெல்லி ஃபேட்டை குறைக்கணும்னா உங்களுக்கு நீங்களே டார்ச்சர் கொடுக்காதீங்க, ஜஸ்ட் டியூன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க பிளேட்ல 50% அளவுக்கான கலர்ஃபுல்லான வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க. ரெண்டாவதா நார்மல் டீ காஃபி அவாய்ட் பண்ணிட்டு ரியல் கிரீன் டீயை நான் சொன்ன மாதிரி குடிங்க.
ஆக்சுவலி இது ஸ்லைட்டா கசக்கும், பட் நீங்க இத பண்ணி தான் ஆகணும். கடைசியா வீக்லி 3 to 4 டைம்ஸ் 45 நிமிஷத்துக்கு நல்லா பிரிஸ்க் வாக் பண்ணுங்க. எப்படி வாக் பண்ணணும், எப்போ வாக் பண்ணணும், எப்படி வாக் பண்ணா ஃபேட் லாஸ்க்கான அது ஒரு வெப்பனா இருக்கும் அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ இந்த வீடியோக்கு எப்பயாவது அதிக லைக்ஸ் கொண்டு வாங்க. எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதிக மக்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தீங்கன்னா அப்போ நான் அதுக்காக கூடி சீக்கிரத்துல கண்டென்ட் ரெடி பண்ணிடுறேன். ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.